வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.3ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அப்போ பேரலோகிராம் ஃபார்முலாவில் எது மிஸ்ஸிங்கோ அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஹைட் ஹைட் வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம், ஹெச்ன்னு சொல்கிறோம். பேரலல் சைட், ஸோ நமக்கு ட்ரப்பீசியம்க்கு எத்தனை பேரலல் சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 சைடு இருக்கும். ஸோ ட்ரப்பீசியம்க்கு எத்தனை பேரலல் சைடு இருக்கும், 2 சைடு இருக்கும். அந்த 2 சைடை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறது, ஸோ நம்மளோட ட்ரப்பீசியம் அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட, ஸோ டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட ட்ரப்பீசியம். ஸோ ட்ரப்பீசியம்க்கு 4 சைடு இருக்கும். பேரலல் சைடு அப்படின்னா இது ஏ இது பி, ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா பி ஏன்னு கூட எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று டச் பண்ணாமல் என்ன ஆகுது, ஒரே நேராக போச்சு அப்படின்னா அதுதான் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏபி அப்படிங்கிறது பேரலல். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட். இந்த ட்ரப்பீசியோட ஹைட் இது தான். அதுவே ஏரியா அப்படின்னா இந்த ட்ரப்பீசியம் உள்ளே இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ஃபுல்லாக இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது, ஏரியா. பெரிமீட்டர் அப்படின்னா அவுட்டர் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த 4 சைடு தான் என்னது பெரிமீட்டர். இப்போ புரியுதுங்களா. ஸோ பேரலல் சைட்ஸ்னால் என்ன, ஹைட்னா என்ன, ஏரியானா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிங்கன்ட்டாங்க. ஃபஸ்ட் சம்மில் ஹைட் கொடுத்துட்டாங்க, பேரலல் சைடு ஏங்கிறது ஏதோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க, பேரலல் சைடு பியோட வேல்யூ 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹைட் ஹச் ஈக்குவல் டு 10 மீட்டர். யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 12 மீட்டர், பியோட மதிப்பு பேரலல் சைட் பிங்கிறது 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஃபார்முலா எழுதணுங்களா. ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுறோம். ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு, ஸோ ட்ரப்பீசியம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி அப்படின்னு அந்த 2 பேரலல் சைட்ஸும் ஆட் பண்ணுறோம். ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் வந்து என்னது, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியமோட ஃபார்முலா. அப்போ 1/2 மல்டிபிள் இருக்குது அப்படி வச்சுக்கலாம். ஹெச் இங்கே ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஹெச்சோட வேல்யூ போடலாங்களா. ஹெச்சோட வேல்யூ என்னது 10. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹச்சுக்கு பதிலாக 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்களா, ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 20 அப்படிங்கிறது. ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கிறோம். ஏக்கு நமக்கு 12, பியோட வேல்யூ 20 அதை போட்டுக்கிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா. ஸோ ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா என்ன யூனிட் கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே என்ன யூனிட் இருக்கா, மீட்டர் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம். இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். இன்னொன்று என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். 2 யூனிட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் தான் இங்கே சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் தான் மில்லிமீட்டர். மீதி இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுறோம். 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 12 + 20. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 12 20 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 12 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். மீட்டர் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 டேபிளால் 10 கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். மேலே 10 இருக்குது, 2 வந்து கீழே டிவைடில் இருக்குங்களா. 2 டேபிளில் 1 டைம் 2, 10 வந்து எத்தனை டைம் 5 டைம். அப்போ இது 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, 5 இன்ட்டு 32 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குங்களா. அப்போ மீதி இது 2 என்ன பண்ண முடியாது நம்மளால், வேறு எதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே ஒரே ஒரு 2 தான் இருந்துச்சு, அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். அப்போது இது 2 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 32 இன்ட்டு 5, 5 2s are என்ன 10ங்களா. மீதி 1, 5 3s are 15 + 1 16. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 160 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னா 160. இந்த கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர்னு கொடுக்கல, ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதிருக்காங்களா. 2 யூனிட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம், ஆர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். அப்போ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹைட் கொடுக்கல, ஏபி கொடுத்துட்டாங்க, பேரலல் சைட்ஸ் 2 கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்களா. ஸோ அதை எழுதிக்கிறோம். அப்போ செகண்ட் சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் நமக்கு கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது பேரலல் சைடு ஏவோட வேல்யூ 13 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா எழுதுவோங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் என்ன ஃபார்முலா, 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. அப்போ இதில் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா. ஏரியா நமக்கு தெரியும், ஏரியா என்னது 492. அப்போ இந்த இடத்துல 492ன்னு போட்டுக்கலாங்களா. ஸோ ஏன்னா ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியமுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 492 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கொடுத்த வேல்யூ.
இங்கே இருக்க 1/2 அப்படியே வரும். ஹெச் நமக்கு தெரியாது, அப்போ ஹெச் அப்படியே வச்சுக்கிறோம். ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன இங்கே 13, பியோட வேல்யூ 28, அதை போட்டுக்கிறோம். அப்போ 13 + 28 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில்? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதிப்போங்களா? அப்போ 492 ஈக்குவல் டு, இப்போ நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு 13 + 28. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிப்போங்களா? அப்போ 13 28 ஆட் பண்ணும். அப்போது 8ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11, மீதி 1, 2 + 1 3, 3 + 1 4. நமக்கு என்ன கிடைக்குது? 41 கிடைக்குது. அப்போ 41 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்களா? ஸோ அடுத்து மேலே நமக்கு 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது? 41 இருக்குது. இந்த 2ம் 41 என்ன ஆகுது? ஒரே டேபிளில் வராது, அப்போ கேன்சலும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ இங்கே முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறோம். 492 அப்படியே வச்சுக்கிறோம். 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு 41 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ எதெல்லாம் மேலே இருக்கோ அதெல்லாம் மேலே வச்சு போகிறோம். அப்போ 492 ஈக்குவல் டு, ஸோ எது தான் கீழே இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ 2 மேலே வச்சுட்டு 1 இன்ட்டு ஹச் இன்ட்டு 41 எடுத்துக்கலாங்களா? எனக்கு எது மட்டும்தான் வேணும்? நான் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? ஹெச்சை கண்டுபிடிக்கணும். நான் என்னோட ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். அப்போ இங்கே டிவைட்டில் இருக்க 2, இங்கே டிவைட்டில் இருக்க 2 ஈக்குவல் கந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்பிள் வரும்னு பார்த்துருக்கோங்களா? அப்போ 492 × 2 ஈக்குவல் டு, ஸோ 1ஓட நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது அதே தான் இருக்கும். அப்போ ஹெச் இன்ட்டு 41 இருக்கும். எனக்கு எது மட்டும்தான் வேணும்? என்னோட ஹெச் மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே 41 எப்படி இருக்குது? மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ நான் அதை மறுபடியும் ஈக்குவல் கந்தாண்ட கொண்டு போனேன் அப்படின்னா மல்டிப்பிளில் இருக்கிறது எப்படி ஆகிடும்? டிவைட்டில் வந்துருங்களா? அப்போ ஈக்குவல் டு ஹெச். ஸோ மல்டிப்பிளில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் கந்தாண்ட போகும்போது டிவைட் ஆகும், டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் கந்தாண்ட போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். இங்கே டிவைடில் இருக்க 2 அந்தாண்ட போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடுது, இங்கே மல்டிப்பிளில் இருக்க 41 அந்தாண்ட போகும்போது டிவைடில் மாறிடுது. அப்போ 492 × 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ 2 2s are 4, 9 2s are 18, மீதி 1, 4 2s are 8, 1 9. அப்போ 984 divided by 41 equal to h அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ 41 டேபிளில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 984 டிவைட் பண்ணோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 41 × 2 வந்து நமக்கு 82. 41 × 2 என்னது? 82ங்களா? ஸோ அப்போ 41 டேபிளில் 2 டைம்ஸ் சொன்னோம் அப்படின்னா நமக்கு 82 கிடைக்குது. அப்போ 8ல் 2 போச்சுன்னா மீதி 6 இருக்குது, 9ல் 8 போச்சுன்னா மீதி 1, இந்த 4 இருக்குங்களா? ஸோ 41 டேபிளில் 4 டைம் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 41 × 4, 1 is 4, 4 4s are 16. அப்போ 41 டேபிளில் 4 டைம் நமக்கு 164 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 41னால் 984 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 24 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ 24 ஈக்குவல் டு ஹெச்னு கிடைக்குது. தேர்ஃபோர் h ஈக்குவல் டு 24. கொஷனில் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க? நமக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ h வந்து நம்ம என்ன எழுதுவோம்? h ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து இதில் தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 மீட்டர். இதோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 19 மீட்டர். அடுத்த பேரலல் சைடு ஏவோட வேல்யூ கொடுக்கல, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 323 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸுங்களா? அப்போ ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்தது 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன? 19 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ என்ன தெரியாது, அப்போ ஏவை அப்படியே வச்சுக்கிறோம். பியோட வேல்யூ என்ன? 16ங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வந்துருங்களா? இங்கே முன்னாடி என்ன இருக்குது? ஏரியா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 323 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இப்போ நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ 323 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 19 இன்ட்டு ஏ ப்ளஸ் 16 ஸ்கொயர் மீட்டர். இப்போ எனக்கு எதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பேரலல் சைடு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே டிவைட்டில் இருக்க 2, நான் இப்போ ஏ மட்டும் தான் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த கொண்டு வந்துடும் இல்லைங்களா? அப்போ டிவைட்டில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்து என்ன ஆகிடும்? 323 மல்டிபிள் ஆகிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது? மல்டிபிளில் இருக்க 19 ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 19 இன்ட்டு ஏ ப்ளஸ் 16 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய அப்போ 323 × 2 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது இங்கே இருக்க 19 என்னவா இருக்குது? மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ மல்டிப்பிளில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்து என்ன ஆகிடும்? டிவைடில் வந்துடும். ஏ ப்ளஸ் 16 மட்டும் இருக்குங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். அப்போ 323 × 2 டிவைடட் பை 19 அப்படின்னு இருக்குங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 டேபிளால் 3 மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6,
2 2s are 4, 3 2s are 6 divided by 19ங்களா equal to a plus 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது 19ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 646 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 646 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19 into 2 என்ன வரும் 9 2s are 18 மீதி 1 9 1 is 2 1 is 2 plus 1 3ன்னு வந்துருங்களா 19 into 3 போட போகிறோம். அப்போ 19 into 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 9 3s are 27 மீதி 2 3 1 is 3 3 plus 2 5 57 கிடைக்குதுங்களா. ஸோ 19 into 4 அப்படிங்கும்போது இதோட 19 ஆட் பண்ணும்போது 70 ரேஞ்சில் கிடைக்கும். அப்போ 3 டைம்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 57 கிடைக்குது. 3 டைம்ஸ் நமக்கு 57 கிடைக்குதுங்களா. அப்போ 57 போடுறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். நம்ம 4லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க 14 ஆகிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 5 ஆகிடுவாங்களா. அப்போ 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7 இருக்கும். 5ல் 5 போயிடுச்சுன்னா 0ங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த 6 கீழே இறக்குறோம். அப்போ 19 into 3 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து 4 போட்டு பார்க்கலாங்களா. 9 4s are 36 மீதி 3 4 1 is 4 plus 3 76. அப்போ எத்தனை டைம் வருது 19 into 4 76ன்னு கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணால் 0ன்னு வந்துருங்களா. அப்போ இந்த டேர்மை நம்ம டிவைட் பண்ணும்போது 646 நம்ம 19ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 34 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 34 ஈக்குவல் டு a plus 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ 34 இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 16 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 16 இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 16 ஈக்குவலுக்கு என்ன வந்ததுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகும்னு பார்த்தோங்களா. அப்போ மைனஸ் 16 ஈக்குவல் டு a வரும். அப்போ 34ல் 16 சப்ராக்ட் பண்ணுறோம். 4லேருந்து என்ன பண்ண முடியாது 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. 14 ஆகிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 2 ஆகிடுவாங்களா. அப்போது 14ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் 8 இருக்கும். 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1 இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 18. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ therefore a equal to 18 மீட்டர். இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா h equal to 16 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. எது கொடுக்கல அப்படின்னா பி கொடுக்கல. அடுத்து ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதே ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஈக்குவல் டு 1/2 into h into a plus b ஸ்கொயர் யூனிட் தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்னென்னு கொடுத்துருக்காங்க 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஏரியா கொடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து 1/2 into ஹச்சுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஹச் இருக்குது. ஹச்சுக்கு பதிலாக நமக்கு 16 கொடுத்தனா அந்த இடத்துல 16 சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா. இன்ட்டு இங்கே என்ன இருக்குது a plus b இருக்குது. a மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போ ஏவோட வேல்யூ 15 போட்டுக்கிறோம். பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ அது பின்னே வச்சுப்போங்களா. ஸ்கொயர் இங்கே யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போது நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ 360 ஈக்குவல் டு 1/2 into 16 into 15 plus b அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 2 இருக்குது இங்கே மேலே 16 இருக்குது. அப்போ என்ன ஆகும் 2ஆல் 16 டிவைட் ஆகுங்களா. 2 டேபிளில் 1 time 2 2 8s are 16 8 2s are என்னது 16. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கோ அதை எழுதிக்கலாங்களா. அப்போ 360 ஈக்குவல் டு 8 into 15 plus b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே மல்டிபிள் இருக்குது. எது மல்டிபிள் இருக்குது 8 மல்டிபிள் இருக்குது. எனக்கு பியோட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ b மட்டும்தான் எனக்கு ஈக்குவல் கந்தாண்ட இருக்கணும். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இந்த சைட் கொண்டு வருவாங்களா. அப்போ இங்கே மல்டிபிளில் இருக்க 8 ஈக்குவலுக்கு இந்தாண்ட வந்தால் என்ன ஆகிடும் டிவைடில் வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 15 plus b அப்படின்னு இருக்குங்களா. இப்போது 360-ஐ 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 8 4s என்ன கிடைக்கும் நமக்கு 36 ஆகிடும். இப்போ 0 ஆகிடும். இந்த 0 கீழே இருக்கிறோம். அப்போ 8 டேபிளில் 0 எத்தனை டைம் 8 into 0 0ன்னு வந்துருங்களா. அப்போ 360 எத்தனை டைம் வருது நமக்கு 40 டைம்ஸ் வருது. 360 எத்தனை டைம் வருது சாரி 4 டைம் இங்கே என்ன வரும் அப்படின்னா 32 தான் வரும். 4 டைம் என்ன ஆகும் நமக்கு 32 தான் வரும். ஸோ 9 4s are 36 8 4s are நமக்கு என்னது 32. அப்போ 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4 இருக்கும். இந்த 0 கீழே இருக்கிறோம். 8 டேபிளில் 40 எத்தனை டைம் வரும் 8 5s are 40 அப்படின்னு கிடைக்குங்களா. 0 ஆகிடுதான். ஸோ அப்போ 360-ஐ 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 45. அப்போ 45 ஈக்குவல் டு 15 plus b அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு எதோட வேல்யூ வேணும் 50 பியோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 15 ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது என்ன ஆகும் -15 ஆகிடுங்களா. ஸோ அப்படி கொண்டு வந்து ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சு. அடுத்து 45ல் 15 சப்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 3.
அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது 30 ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கும். அப்போது பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு 30. நம்ம கொஸ்டின் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர், அதனால் பி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். செகண்ட் சம், find the area of trapezium whose parallel sides are. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the area of trapezium அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் trapezium வேல்யூ என்ன அண்ட் whose parallel sides are. parallel sides எப்படி எடுத்துப்போம், ஏபி அப்படின்னு எடுத்துப்போங்களா. ஸோ ஏவோட வேல்யூ 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 15 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா என்னென்னா ஹைட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா என்ன ஹைட். அப்போ இந்த ட்ரெபீசியமோட ஹைட் எவ்வளோங்களா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா அப்படியே வச்சுக்கிறோம். 1/2 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹச் இருக்குது. ஹச்சுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது 15 இருக்குங்களா. அப்போ ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் 15 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட வேல்யூ 24, பியோட வேல்யூ 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா. ப்ராக்கெட் ஏவோட வேல்யூ 24, பியோட வேல்யூ 20 ஸ்கொயர். ஸோ இங்கே யூனிட்ஸ் என்ன யூனிட் கொடுத்துருங்க கொஸ்டினில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட்ஸ்க்கு பதிலாக சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் போடணும், மீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டர் போடணும். அப்போ இங்கே சென்டிமீட்டர் வருங்களா. அப்போ 1/2 இன்ட்டு 15 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 24ம் 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 44 கிடைக்கும். ஸோ 24 20 அப்போ ஆட் பண்ணால் 4 2 + 2 4 44 கிடைக்குதுங்களா. அப்போ 44 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ கீழே நமக்கு 2 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ 2 15 நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டு ஒரே டேபிள் வராது. பட் 2 44 கேன்சல் பண்ணலாங்களா. அப்போ அதை கேன்சல் பண்ண வரும். 2 டேபிளில் 1 டைம் 2, 2 டேபிளில் 2 டைம் 4, இந்த 2 வந்து 2 டைம் 4ங்களா. ஸோ அப்போ 44 இருக்குது. 22 டைம்ஸ் என்ன வரும் நமக்கு 2 டேபிளில் 44 வரும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு 1 இன்ட்டு 15 இன்ட்டு 22 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 15 22 என்ன பண்ணும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 15 இன்ட்டு 22 2 5s are 10, மீதி 1 வருங்களா. 2 1 is 2 + 1 3 ஆகிடுமா. மறுபடியும் 2 5s are 10, மீதி 1 2 1 is 2 + 1 3. அப்போ என்ன கிடைக்குது 0 3 + 0 3, இங்கே 3ங்களா. அப்போது 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது எதோட வேல்யூ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். கொஷினில் தானே கேட்டாங்க. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் சம், the area of a trapezium is 1586 square centimeter. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரெபீசியம் இருக்குங்களா. அந்த ட்ரெபீசியமோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. The distance between its parallel sides is 26 centimeter. Distance between parallel sides அப்படின்னா distance between அப்படின்னா என்ன அர்த்தம் ஹைட். ஸோ நம்ம கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா ஹைட் வந்து எவ்வளோங்களா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் இட் ஸோ ட்ரெபீசியமில் பேரலல் சைட்ஸை நம்ம ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். அதில் ஒரு பேரலல் சைட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ 84 சென்டிமீட்டர். இன்னொரு பேரலல் சைடு என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 84 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் கொஷின் என்ன அப்படின்னா தென் ஃபைண்ட் த அதர் சைட். ஸோ இன்னொரு சைடு என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ பேரலல் சைட்ஸ் நம்ம எப்படி எடுத்துப்போம் ஏபி அப்படின்னு எடுத்துப்போம். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு தெரியாது. அதான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறோம். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலா. இதில் போய் நம்ம கொடுத்த வேல்யூலாம் போட போகிறோம். ஏரியாவுக்கு என்ன இருக்குது 1586 இருக்கு இல்லைங்களா. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 அப்படி வச்சுக்கலாம். இங்கே ஹெச் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஹச்சுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 26 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 26 இன்ட்டு ஏவோட வேல்யூ இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது. பியோட வேல்யூ தான் தெரியாது. ஏவோட வேல்யூ 84 தெரியும் இல்லைங்களா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 84 + பி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோங்களா. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் யூனிட் வராது. ஸ்கொயர் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கொஸ்டினில் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும் யூனிட்ஸ்க்கு பதிலாக.
ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது 1/2 into 1586 ஈக்குவல் டு 1/2 into 26 into 84 + b நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு கீழே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே 26 இருக்குது, இங்கே 2 இருக்குது 26 இருக்குங்களா. 2ம் 26 ஒரே டேபிள் வரும். 2 டேபிளில் 1 டைம் 2, 26 என்ன 2 டேபிளில் 1 டைம் 2, 6 வந்து 3 டைம் 6ங்களா. அப்போ என்ன ஆகிடுச்சு 2ம் 26ம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கோ அதை எழுதுகிறோம். 1586 ஈக்குவல் டு 13 into 84 + b இருக்குது. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ தான். இன்னொரு parallel சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பியை மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ பி எந்த டேர்மில் இருக்குது, இந்த டேர்மில் இருக்குங்களா. அப்போ இதை மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்க 13 என்னவாக இருக்குது, நமக்கு மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது என்னாகும், டிவிஷனில் வந்துடும். அப்போ 1586 இங்கே மல்டிப்பிள் இருக்க 13 தான் வரும்போது என்னாகும், டிவிஷனில் வந்துடும். மீதி என்ன இருக்கும், 84 + b இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 13ஆல் 1586 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 13,586 13 டேபிளில் 1 டைம் நமக்கு 13 வரும், மீதி 2. ஸோ இந்த 8 கீழே இருக்கிறோம். 13 into 2 13 into 2 நமக்கு என்ன வருது, 3 2s are 6, 2 1 is 2 வருதுங்களா. அப்போ 2 டைம் நமக்கு 26 வருது, மீதி 8ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 6 கீழே இருக்கிறோம். மறுபடியும் என்ன ஆகுது, 2 டைம் நமக்கு 26 கிடைக்குது. ஸோ அப்போது 13ஆல் 1586 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 122 கிடைக்குது. அப்போ 122 ஈக்குவல் டு 84 + b. எனக்கு அந்த b மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே இருக்க +84 ஈக்குவலுக்கு இந்தானே வந்துச்சு அப்படின்னா என்னாகும், -84 மாறிடும். அப்போ 122 - 84 ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். 122ல் 84 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஒன்று பாரோ வாங்குவாங்களா. ஸோ இவங்க 11 ஆகிடுவாங்க, இவங்க 0 ஆகிடுவாங்க. 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 38 ஈக்குவல் டு பின்னு கிடைக்குது. ஸோ அப்போ therefore b ஈக்குவல் டு 38. நம்ம கொஷினில் என்ன யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு parallel சைடோட வேல்யூ 38 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். Fourth sum. The area of a trapezium is 1080 square centimeter. ஸோ ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது, அதோட ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1080 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ட்ரப்பீசியமோட ஏரியா எவ்வளோங்களா, 1080 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இஃப் த லென்த் ஆஃப் த parallel sides, ஸோ parallel sides அப்படின்னா என்ன எடுத்துப்போம், ஏ பி அப்படின்னு எடுத்துப்போங்களா. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 55.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்டு இன்னொரு சைட் கொடுத்துருக்காங்களா, அதே என்ன எடுத்துப்போம், பின்னு எடுத்துப்போங்களா. பி வந்து 34.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, parallel சைட்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா ஹைட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு என்ன, ஹைட் இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். ஸோ அந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1/2 into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 into h என்னது, ஹைட்டு நமக்கு தெரியாது. அப்போ h அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, இந்த ஏரியாவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த 1080 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக நான் 1080 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1/2 அப்படியே வருது, ஹெச்சோட வேல்யூ தெரியாது. அப்போ ஹெச் அப்படியே வச்சுக்கிறேன். a + b. ஸோ a பியோட வேல்யூ இங்கே இருக்குது. இது போய் என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஸோ அதை போட போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 55.6, பியோட வேல்யூ 34.4 ஸ்கொயர். இங்கே பாருங்கள் நமக்கு என்ன யூனிட் இருக்குது அப்படின்னா சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு பதிலாக சென்டிமீட்டர். கொஷின் என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அதை போடுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படியே எழுதுகிறோம். 1080 1/2 into h into. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்களா. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அப்போ 55.6ஓட 34.4 ஆட் பண்ணுறோம். 6 + 4 10 ஆகிடும், மீதி 1 வரும். இங்கே பாயிண்ட் இருக்குது அப்படி வச்சுக்கிறோம். ஸோ 5 + 1 6, 6 + 4 10 ஆகிடும், மீதி ரிமைண்டர் 1. 5 + 1 6, 6 + 3 9 கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 90.0ன்னு கிடைக்குது. அப்போ 90.0 என்ன எழுதலாம், 90 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இங்கே லாஸ்ட்டாக இருக்க அந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். இப்போது இங்கே கீழே நமக்கு 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே 90 இருக்குது. அப்போ 2 90 ஒரே டேபிளில் வருமா அப்படின்னா 2 டேபிளால் 90 டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாங்களா. ஸோ 2 டேபிளில் 4 டைம் 8, மீதி 1. இந்த 0 கீழே இருக்கிறோம். 2 டேபிளில் 10 எத்தனை டைம், 2 5s are 10. அப்போ 90 எத்தனை டைம் வருது, 45 டைம்ஸ் வருது. அப்போ 2 டேபிளில் 1 டைம் 2, 90 வந்து 45 டைம். அப்போ மீதி இருக்க டைம் அப்படியே எழுதிக்கலாங்களா. அப்போ 1080 into h
சாரி 1080 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர்லாம் விடலாம். ஒன்லி நம்ம என்ன வேணும், ஹெச் மட்டும்தான் வேணும். அப்போ ஹெச் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் கந்தாண்டு வச்சுப்போம். மீதியில் இந்தாண்டு கொண்டு வந்துடுவாங்களா. அப்போது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 45 வந்து இங்கே மல்டிபிளில் இருக்குது. எனக்கு ஹெச் மட்டும் தான் நான் ஈக்குவல் கந்தாண்டு வச்சுக்கணும். ஏன்னா ஹெச்சோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 45 நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது இங்கே மல்டிபிள் இருக்குது, இந்தாண்டு வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். அப்போ 1080 டிவைடட் பை 45 ஈக்குவல் டு ஹெச்னு கிடைக்குங்களா. ஸோ இப்போ 45 டேபிளால் என்ன பண்ணுறோம், 1080 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1080 45 என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 45 இன்ட்டு 2 டைம் நமக்கு என்ன கிடைக்கும், 90 கிடைக்கும். 2 டைம் 90 கிடைக்குங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1ங்களா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 0 கீழே இருக்கிறோம். 180 எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ 45 இன்ட்டு 4 வந்து நமக்கு 180. 45 இன்ட்டு 4 வந்து என்னது 185. 4 + 20 மீதி 2, 4 4 16, 16 + 2 18. அப்போது எத்தனை டைம் நமக்கு வருது, 4 டைம் நமக்கு 118 கிடச்சிட்டு 0ங்களா. அப்போது 45 1080 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 24னு கிடைக்குது. அப்போ 24 ஈக்குவல் டு ஹெச்னு வரும். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, யூனிட்டு சென்டிமீட்டர் கொடுத்தனால அப்போ ஹைட் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு தான் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். 5th சம். The area of a trapezium is 180 square centimeter. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அதோட ஏரியா எவ்வளோங்களா, 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் ஹைட் இஸ் 9 சென்டிமீட்டர். அதோட ஹைட் எவ்வளோங்களா, 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியாவும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இஃப் ஒன் ஆஃப் த சைட்ஸ் இஸ் லாங்கர் தென் த அதர் பை 6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு ட்ரபீசியம் அப்படின்னா 2 பேரலல் சைடு இருக்கும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும், 2 பேரலல் சைடு இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இங்கே பேரலல்னு வரும். ஸோ ஒன் ஆஃப் த பேரலல் சைடு இஸ் லாங்கர் தென் த அதர் பை 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேரலல் சைடு. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பேரலல் சைடு விட இன்னொரு பேரலல் சைடு வந்து 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லென்த் ஆஃப் த பேரலல் சைடு இஸ் லாங்கர் தென் த அதர் பை 6 சென்டிமீட்டர். ஒரு பேரலல் சைடோட ஒன் ஆஃப் த பேரலல் சைடு இஸ் லாங்கர் தென் த அதர் பை 6 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பேரலல் சைடோட இன்னொரு பேரலல் சைடு எப்படி இருக்குது அப்படின்னா லாங்கர் தென் 6 சென்டிமீட்டர். ஒன்று வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடு எப்படி இருக்குங்கிறாங்க, 5ஓட 6 ஆட் பண்ணி 11 இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன வேல்யூ வருதோ அதோட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் இன்னொரு சைடு அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பேரலல் சைடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ என்னன்னு தெரியாது, ஏபின்னு தானே பேரலல் சைடு எடுத்துப்போம். அப்போ ஏ நமக்கு என்னன்னு தெரியாது, ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறோம். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அதே தான், இன்னொரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சைடை விட 6 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சைடு என்னது ஏவை விட 6 சென்டிமீட்டர் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கிறோம், ஏ ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் 6 சென்டிமீட்டர். இது எப்படின்னு புரியுதுங்களா. ஏங்கிற சைடு அப்படியே இருக்குது, இந்த பிங்கிற சைடு எப்படி இருக்குங்களா, ஏ விட 6 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கனால ஏ ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் நமக்கு ஃபார்முலா தெரியுங்களா. ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 180 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 1/2 இன்ட்டு ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ இருக்க இடத்துல ஏ இருக்குது, பி இருக்க இடத்துல ஏ ப்ளஸ் 6 இருக்குது இல்லைங்களா. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இருக்க இடத்துல என்ன எழுதணும், ஏ ப்ளஸ் 6ன்னு எழுதணும் ஸ்கொயர். அடுத்து இங்கே என்ன இருக்குது, யூனிட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம கொஷின் என்ன யூனிட் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குனால அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 180 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 9 இன்ட்டு ஸோ ஏ ப்ளஸ் 6 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஏவும் ஆட் பண்ண என்ன வந்துடும், 2a + 6 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏவும் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ சேம் டேபிள் என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. அப்போ ஈக்குவலுக்கு இந்தாண்டு கொண்டு வரும், ஈக்குவலுக்கு இந்தாண்டு கொண்டு வரும். அப்போ என்ன மாறுது பாருங்கள், 180 இங்கே எப்படி இருக்குது, டிவைடில் இருக்குது, 2 ஈக்குவலுக்கு தானே வந்து என்ன ஆகிடும், மல்டிப்பிளில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே மல்டிப்பிளில் இருக்க 9 ஈக்குவலுக்கு தானே வந்து என்ன ஆகும், டிவைடில் வந்துடும். ஈக்குவல் டு 2a + 6 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ 9 டேபிளில் 1 9s are 9, 9 2s are 18, 9 × 20
ஸோ இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க 9 × 20 0 9 2 சார் 18 180 கிடைக்குதுங்களா அப்போ 9 டேபிளில் 1 டைம் 9 ஸோ 20 டைம் நமக்கு என்னது 180 அப்போ 20 2 மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ 20 × 2 நமக்கு என்ன வரும் 0 2 2 சார் 4 14 கிடைக்குதுங்களா அப்போ 40 = 2a + 6ன்னு கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே இருக்க +6 நான் ஈக்குவலுக்கு இருந்தால் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும் -6 ஆகிடும் அப்போ 40 - 6 = 2aன்னு வரும் 40ல் 6 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 34 அப்போ 34 = 2a அப்படின்னு கிடைக்குங்களா எனக்கு வேறு எது மட்டும்தான் வேணும் ஏ மட்டும்தான் வேணும் அப்போ இங்கே முன்னாடி மல்டிபிள் 2a அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 × aன்னு அர்த்தம் அப்போ 2 வந்து மல்டிபிள் இருக்கிறது ஈக்குவலுக்கு என்ன வரும்போது என்ன ஆகிடும் டிவைடில் வந்துடும் அப்போ 34 / 2 = aன்னு வரும் அப்போ 2 டேபிளில் 34 டிவைட் பண்ணுறோம் ஸோ 2 1s are 2 மீதி 1 இந்த 4 கீழே இருக்கிறோம் 2 டேபிளில் 7 டைம் நமக்கு என்ன கிடைக்குது 14 கிடைக்குதுங்களா அப்போ 17 = a அப்படின்னு கிடைக்குது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு தேர்ஃபோர் a = 17 சென்டிமீட்டர் ஒரு பேரலல் சைடு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து b அப்படிங்கிற சைடு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா கொஷினில் b = இந்த சைடை விட 6 சென்டிமீட்டர் என்னது அதிகம் அப்படின்னு எடுத்துட்டோங்களா இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ b = a-ஓட வேல்யூ என்ன 17 + 6ங்களா அப்போ 17ஓட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 23 சென்டிமீட்டர் அப்போ b-ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 23 centimeter. Therefore, the question என்ன கேட்டாங்க parallel sides தானே கேட்டாங்க therefore the parallel sides are ரெண்டு parallel side இருக்கு ஒன்று a இன்னொன்று b parallel sides are a = 17 centimeter and b = 23 centimeter தான் கரெக்டான ஆன்சர் Sixth one The sunshade of a window is in the form of isosceles trapezium. So ஒரு sunshade இருக்கு ஒரு விண்டோவோட sunshade இருக்கு அது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா isosceles trapezium ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டாங்க whose parallel sides are so whose parallel side அப்படின்னா நம்ம AB அப்படின்னு எடுத்துப்போங்களா ஸோ ஏவோட வேல்யூ 81 சென்டிமீட்டருங்களா பியோட வேல்யூ 64 சென்டிமீட்டருங்களா அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 6 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஹைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா என்னது ஹைட் ஹெச்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஹெச்சோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹2 per square centimeter ஸோ அந்த ட்ரபீசியம் ஷேப்பில் அந்த விண்டோவோட என்ன இருக்குது ஸோ சன்ஷேட் வந்து விண்டோவில் வந்து ட்ரபீசியம் ஷேப்பில் இருக்குது அதோட பேரலல் சைடு வந்து 64 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹2 per square centimeter ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகுங்களா ₹2 செலவாகுதுங்களா அப்போ மொத்தமாக எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ டோட்டல் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நம்ம ₹2 ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சன்ஷேட் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரூபீஸ் செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா 1/2 × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலா ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1/2 × ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6ங்களா அப்போ 6 × ஏவோட வேல்யூ 81 பியோட வேல்யூ 64 போட்டுக்கிறோம் ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது இங்கே யூனிட்ஸ் இருக்குது கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால அப்போ நம்ம யூனிட்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுப்போம் ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுகிறோம் 1/2 × 6 அடுத்து என்ன பண்ணுவோம் அந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஏவும் பி ஆட் பண்ணுவாங்களா ஏவோட வேல்யூ 81 பியோட வேல்யூ 64 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 4 + 1 5 8 + 6 வந்து நமக்கு 14 8 + 6 வந்து என்ன கிடைக்குது 14 அப்படின்னு கிடைக்குதுங்களா ஸோ இதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ட்டு 145 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ ஒரே டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போங்களா 2 டேபிளில் 1 டைம் 2 இது வந்து 6 எத்தனை டைம் 2 3s are 6ன்னு வரும் அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது 3 × 145 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்போது 145 × 3யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணுங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஸோ 5 3s are 15 மீதி 1 4 3s are 12 13 ஆகிடும் மீதி 1 இருக்கும் 3 1 is 3 + 1 4 அப்போ 435 அப்படின்னு கிடைக்குது அப்போ 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் எவ்வளோ கிடச்சிருக்கு area of trapezium equal to
435 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இது ட்ரெப்பிசியம் அப்படிங்கிறது என்னது, அந்த ஜன்னலோட ஒரு விண்டோவோட சன்சைட் எவ்வளோ ஏரியா இருக்குங்களா, 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். ஸோ அதை பெயிண்ட் பண்ணும் அப்படின்னா அந்த சன்ஷேடை பெயிண்ட் பண்ணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுங்களா, ₹2 ஆகுதுங்களா. ஆனால் நமக்கு அந்த சன்ஷேட் எவ்வளோ ஏரியா இருக்குது, 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹2 ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த சன்ஷேட் வந்து 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குங்களா. அப்போ அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 435 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், 435ஓட ₹2 மல்டிபிள் பண்ணுவாங்களா. அப்போ 2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 2s are 10 மீதி 1, 3 2s are 6 + 1 7, 4 2s are 8. அப்போ ₹870 செலவாகுது. ஸோ எவ்வளோ ஆகுது, ₹870 ஆகுது. தேர்ஃபோர் கொஷின் என்ன கேட்டாங்க, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அது அந்த சன்ஷேட் வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ₹870 செலவாகுது. 7th sum. A window is in the form of trapezium whose parallel sides are 105 and 50 cm. ஸோ ஒரு விண்டோ அப்படின்னா ஜன்னல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குங்களா, ஒரு ட்ரெப்பிசியம் ஷேப்பில் இருக்குங்களா. அதோட parallel sides என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 105 cm and 50 cm. அப்போ parallel sidesனால் நம்ம என்ன எடுத்துப்போம், ஏபின்னு எடுத்துப்போம். அப்போ ஏவோட வேல்யூ 105 cmங்களா, பியோட வேல்யூ 50 cm. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel side is 60 cm. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னா நமக்கு ஹைட்டுன்னு தெரியுங்களா, ஹைட்டோட வேல்யூ 60 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Find the cost of glass used to cover the window at the rate of ₹15 per 100 square centimeter. ஸோ 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கிளாஸ், அந்த விண்டோவுக்கு வந்து நம்ம கிளாஸ் போடுறோம். விண்டோ அப்படின்னா கண்ணாடி ஃபிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹5 செலவாகுதுங்களா. அப்போ டோட்டலாக அந்த விண்டோ வந்து எவ்வளோ ஏரியா இருக்கும், அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கொஷின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசியம், அந்த விண்டோ வந்து ட்ரெப்பிசியம் ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த விண்டோவோட ஏரியா வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசியம் ஃபார்மில் தானே யூஸ் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசியம் ஈக்குவல் டு 1/2h இன்ட்டு A + B ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இதில் ஹெச்சோட வேல்யூ ஏ பியோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா. அப்போ 1/2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன 60 இன்ட்டு ஏவோட வேல்யூ 105, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 50. ஸோ ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. யூனிட்ஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்ம கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ எதாவது கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 டேபிளில் 1 × 2 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதிக்கணுங்களா. ஸோ அதை போட்டுக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு 60 இன்ட்டு 105 50 ஆட் பண்ண என்ன வரும், 155 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 டேபிளில் 1 × 2 30 டைம் என்ன வரும், 60 வருங்களா. அப்போ மீதி இருக்க டேர்ம் எழுதிக்கிறோம். மீதி என்ன இருக்குது, 30 இன்ட்டு 155 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 155ஓட 30 நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 0ஓட மல்டிபிள் பண்ண எல்லாம் 0 வரும். அடுத்து 3ஓட மல்டிபிள் பண்ண போகிறோம். 3 5s are 15 மீதி 1, 3 5s are 15 + 1 16 ஆகிடும். மீதி 1 இருக்கும். 3 1 is 3 + 1 4ங்களா. அப்போ இதை ஆட் பண்ண 0564. அப்போ 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் விண்டோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசியம் எவ்வளோ கிடச்சிருக்கு, ஏரியா ஆஃப் ட்ரெப்பிசியம் ஈக்குவல் டு 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, ₹50 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு தெரிஞ்சால் தான் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு போடும்போது எனக்கு என்ன ஆகிடும், 15/, ஸோ ஒரு இது கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவோம், 15/100 அப்படின்னு போட்டுருவாங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கிளாஸ் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 15/100 செலவாகும். அப்போ காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் ஆன்சர் நமக்கு என்ன, அந்த விண்டோ வந்து என்ன ஷேப் எவ்வளோ ஏரியா இருக்குங்களா, 4650
ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குங்களா. அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காஸ்ட்டோட மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது காஸ்ட் எவ்வளோ, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 15/100. அப்போ 4000க்கு வேணும் அப்படின்னா 4650 மல்டிபிள் பண்ணுவாங்களா. ஸோ இங்கே இருக்க ஒரு ஜீரோவும் இங்கே இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த 10 வந்து 2 டைம் வந்து 5 டேபிளில், 15 வந்து 3 டைமுங்களா. ஸோ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்குது, 3 × 465/2 அப்படின்னு இருக்குது. 3 × 465/2 இருக்குங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். 465 × 3, அப்போ 5 3s are 15, மீதி 1, 6 3s are 18, +1 19 ஆகிடும், மீதி 1, 3 4s are 12, 12 + 1 13. அப்போ என்ன கிடைக்குது, 1395/2 அப்படின்னு கிடைக்குதுங்களா. இப்போ 2ஆல் இதை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1395 6 டைம் 2 6 are 12 வரும். சப்ராக்ட் பண்ணால் 1, இந்த 9 கீழே இருக்கிறோம். ஸோ 19 வராது. 9 டைம் என்ன தான் வரும், 18 தான் வரும், மீதி 1, இந்த 5 கீழே இருக்கிறோம். ஸோ 7 டைம் நமக்கு என்ன வரும், 14 வருங்களா. 15 வராது. 7 டைம் என்ன வரும், 14 தான் வரும், மீதி 1 இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ ஆட் பண்ணுவாங்களா. 2 டேபிளில் 10 வந்து 5 டைம் 10ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 697.5 அப்படின்னு கிடைக்குதுங்களா. therefore ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு ஃபார் காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு ஃபார் எவ்வளோக்கு, 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணோம் அப்படின்னா ₹697.50. அந்த விண்டோ ஃபுல்லாக நம்ம கிளாஸ் போடணும் அப்படின்னா ₹697.50 செலவாகுது. Objective type questions. அதில் 8th one, the area of a trapezium if the parallel sides are measuring 8 cm and 10 cm and the height is 5 cm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரபிசியம் கண்டுபிடிக்கணுன்ட்டாங்க. parallel side, ஸோ ஏபியோட வேல்யூ 8 10ன்னு கொடுத்துட்டாங்க, ஹெச்சோட வேல்யூ 5 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஏரியா ஈக்குவல் டு நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரபிசியம் ஃபார்முலா தெரியும், 1/2 × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலாவா. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 × ஹெச்சோட வேல்யூ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம், 5 cm. அப்போ 5 போட்டுக்கிறோம். a + b, ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 10. அப்போ 8 + 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க இடத்துல நமக்கு சென்டிமீட்டர் வருங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிப்போம். அப்போ 1/2 × 5 × 8 + 10 என்ன வரும், 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 டேபிளில் 1 டைம் 2, 18 எத்தனை டைம் வரும், 2 9s are 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மீதி என்ன இருக்குது நமக்கு, 5 × 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. 5 9s are வந்து 45. அப்போது ஏரியா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ எந்த ஏரியாவோட ட்ரபிசியமோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9th one, in a trapezium if sum of the parallel sides na AB, sum of parallel side அப்படின்னா a + b ஓட வேல்யூவும் 10 சென்டிமீட்டருங்களா. அந்த ஏரியாவோட வேல்யூ எவ்வளோங்களா, 140 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. தென் த ஹைட்டோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலாவில் போடலாங்களா, 1/2 h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இல்லை ஏரியா கொடுத்துட்டாங்க 140ன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே 1/2 × h3, அதை அப்போ h அப்படி வச்சுப்போம். a + b-யோட வேல்யூ, ஸோ சம் ஆஃப் parallel side a + b-யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்தாங்க. அப்போ 10 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்களா. 2 டேபிளில் 1 டைம் 2, 10 வந்து 5 டைம் 10ன்னு வருமா. அப்போ மீதி இருக்கிறத எழுதுகிறோம். அப்போ 140 = h × 5ன்னு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், h மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே இருக்க மல்டிப்பிள் இருக்க 5, இங்கே மல்டிப்பிள் இருக்க 5 ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்து என்ன ஆகும், டிவிஷனில் வருங்களா. அப்போ 140/5 = hன்னு கிடைக்கும். அப்போ 5ஆல் 140 டிவைட் பண்ணுறோம். அப்போது 5 2s are 10ன்னு வரும், மீதி 4, இந்த 0 கீழே இருக்கிறோம். 5 8s are 40. அப்போ நம்மளோட ஆன்சர் 28 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் 4 28 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். 10th one, when the non-parallel side of a trapezium are equal then it is known as. so non-parallel side, so இதான் நம்ம trapezium அப்படின்னு பார்த்தோங்களா. இதுதான் வந்து நம்ம trapeziumனு பார்த்தோம். இந்த சைடுக்கு, ஸோ இந்த சைடுக்கு இது parallel, இந்த சைடுக்கு இது parallel, ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
நான் பேரலல் சைடு அப்படின்னா இந்த சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா அது நான் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ட்ரப்பீசியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அண்ட் ஐசோசெலஸ் ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோசெலஸ் ட்ரப்பீசியம் தான் எப்படி இருக்கும், நான் பேரலல் சைட்ஸு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோசெலஸ் ட்ரப்பீசியம். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.